வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நாம் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது தேன்குழல் தேங்காய் பால் முறுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அதை நம்ம எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். செய்யறதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூடி இது மாதிரி துருவி எடுத்துக்கணும். தேங்காயில் இந்த பேக் போர்ஷனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் இந்த ஒயிட்டாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம போடணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு நல்லா வெள்ளையாக வரும். இப்போ அது மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 கப் அளவில் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ இது 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 2 கப்பு மாவு எடுத்ததுனால 4 டீஸ்பூன் அளவில் சேர்த்துருக்கேன். இது லேசாக வாசனை வந்தால் போதும், ரொம்ப டார்க்காக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா இது மாதிரி லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உளுத்தம்பருப்பை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி தேங்காய் பாலும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தேங்காய் பால் இது ஃபஸ்ட்டு எடுத்தது திக்காக இருக்கும். இது 2வதாக எடுத்தது. இது நமக்கு பத்தலை அப்படின்னா தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த பாலை சேர்த்து தான் மாவு பிசையணும். அதுக்காக இது தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 கப்பு மாவையும் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். எப்பவும் பலகாரம் செய்யும்போது மாவை சலித்து தான் எடுத்துக்கணும். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உளுத்த மாவையும் ஒரு தரம் சலித்து எடுத்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். நல்லாயிருக்கும் வாசனையாக. 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஜீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு எள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போது வெண்ணெய் 2 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெண்ணெய் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும் மாவில். எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே தங்கிடுச்சுன்னா அந்த இடம் கிறிஸ்பாக வராது முறுக்கு. அதனால் நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் பட்டர், உப்பு, வெள்ளை எள், வெண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா ஈவனாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு அந்த பால் பத்தில் பிசையறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா 2வதாக எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நம்ம திக்கான பாலில் சேர்த்து பிசைஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் பத்தாததுக்கு இந்த மாதிரி 2வதாக எடுத்து வச்ச பாலை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் மாவை. நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா முறுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், செவந்து போயிடும் முறுக்கு. நல்லா இந்த மாதிரி நம்ம கை விரலை இப்படி வச்சு அப்படி பதியணும். சாஃப்டாகவும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம முறுக்கு போட்டு எடுத்துடலாம். இப்போ முறுக்கு போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேன்குழல் அச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த முறுக்கு உழக்குக்குள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். எந்த பிளேட்டில் முறுக்கு சுற்றுறோமோ அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம். மாவுக்கு எண்ணெய் காயாத இருக்கும். நம்ம ஒவ்வொரு தரையும் மாவை இந்த குழலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சிக்கணும் ஈவனாக. அப்போ தான் முறுக்கு உடையாத முழுசாக வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சின்னதாக கொஞ்சம் உருட்டி இப்படி போடலாம். போட்ட உடனே அப்படியே மேலே எழுந்து வரணும். வந்தால் சரியான அளவில் உங்களுக்கு எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். கடைசியில் இப்படி எடுத்துகிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது மெதுவாக எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயோட காய்ச்சல் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம்.
இப்போது திருப்பி போட்டுடலாம். நல்லா இது மாதிரி சலசலப்பு அடங்கினோன்னா எடுத்துடலாம். நல்லா இது மாதிரி வெள்ளையாக வரணும் முறுக்கு. கொஞ்சம் அகலமான கடாயாக இருக்கிறதுனால நான் 2 போட்டு எடுக்கிறேன். இப்போ இதிலே ஒன்று நான் உங்களுக்கு புரிஞ்சு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி கரண்டிலையும் ஒன்று நான் உங்களுக்கு புரிஞ்சு காட்டுறேன். சுற்றுறது வந்து நல்லா இது மாதிரி யூனிஃபார்மாக அப்படியே ஒரே மாதிரி வரணும். இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்படியே கொண்டு வந்து நடுவில் முடிக்கணும். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் தேங்காய் பால் தேன்குழல் முறுக்கு செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம தேங்காய் பால் வெண்ணெய் எல்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே கூடுதல் சுவையோடவே அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிப்பியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும். முறுக்கு வந்து எவ்வளோ வெள்ளைன்னு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இது மாதிரி வெள்ளையாக வரணும். சரியான பக்குவத்தில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். அதே இதில் நம்ம வெண்ணெய் தேங்காய் பால்லாம் சேர்த்ததுனால நல்லா வெள்ளையாகவே வரும். இப்போ இது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவும் கடக்குன்னு இல்லாத இப்படி உடைச்சாலே அப்படி டக்குன்னு உடையுது பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு அருமையாக வந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். முறுமுறுன்னு அருமையாக வந்திருக்கு பாருங்கள். போன வருஷம் தீபாவளி ரெசிபீஸில் நான் வந்து பட்டர் முறுக்கு செஞ்சுருக்கேன். அதையும் பாருங்கள். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் இதே ரெசிபியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அருமையாக வரும். எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.